இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கதான தலைப்பு திருவிருந்து. எடுத்தவர்கள் வாசிங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். திருவிருந்து இது ஆண்டவர் சீசர்களோடு கடைசியாக அவர் நிகழ்த்திய ஒரு நிகழ்வு, அப்படித்தானே? அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். அதே போல பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீசர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சீசர்களோடு ஆண்டவருடைய கடைசியான நிகழ்வு இந்த திருவிருந்து. நீங்கள் இந்த பந்திலே பங்கு பெறும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவருடைய சீசர்களுக்கு அறிவுறுத்தி சென்றார். இந்த திருவிருந்து என்றால் ஒரு மெழுகு உருகும் பொழுது எல்லா மெழுகளோடு சேர்ந்துடும், அப்படித்தானே? அதே போல திருவிருந்து வேளையில ஆண்டுடைய இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிற நாம் யாரோடு ஐக்கியப்படுகிறோம்? ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோம் என்று ஒரு வேதத்தில் உள்ள ஒரு மனிதர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, திருவிருந்து என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் தமது அன்பை ஜனங்களிடம் சீசர்கள் தன்னுடைய அன்பை தான் வெளிப்படுத்தினார். கடைசி நிகழ்வாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு நிகழ்ச்சியாகவும் அது சொல்லப்படுகிறது. இன்னொன்று, சாவாமைக்குரிய சாவே வராது. அந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு சாவே வராது. சாவாமைக்குரிய மருந்துன்னு சொல்லி ஒரு பெரியவர், ஒரு சான்றோர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த திருவிருந்தை நாம் என்னெல்லாம் சொல்லுகிறோம்? திருவிருந்து ஆராதனை நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? கர்த்தருடைய பந்தி, இன்னொன்று கர்த்தருடைய ராபோர்ஜனம், வேற என்ன சொல்லுவோம்? நன்றி விருந்து, அப்படித்தானே? நன்றி விருந்து இப்படின்னு சொல்லி ஐக்கிய பந்தின்னு சொல்லி அநேக வேளைகளை நாம் அதை அழைக்கிறோம். அப்போ இந்த திருவிருந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்று ஒரு 3 தலைப்புகளிலே நாம் திருவிருந்தின் அடையாளம் என்ன என்று நாம் சற்று நேரம் நாம் சிந்தித்து நம் செய்தியை நிறைவு செய்யலாம். முதலாவதாக, திருவிருந்து என்பது நம்முடைய நிலையான வாழ்வின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50 முதல் 54 வசனம் வரை வாசியுங்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே அப்பம் சொல்லி ஆண்டு சொல்ற. வானத்திலிருந்து இறங்கினவர் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நிலையான வாழ்வு உண்டுன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இந்த 48ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், ஆனால் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டுன்னு சொல்லி 54ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய திருவிருந்து நமக்கு என்ன தருகிறது? நம்முடைய நிலையான வாழ்வை தருகிறது, அப்படித்தானே? இந்த திருவிருந்து எப்படி என்றால், யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியில ஆண்டவருடைய கடைசி நிகழ்வு தன்னுடைய சீசருக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஐக்கியத்தோடு சமூகத்துக்கு வாருங்க அப்படின்னு சொல்லி இந்த திருவிருந்து பங்கு பெறுகிறவர்கள், அவருடைய
அப்பமாகிய அவருடைய சரீரத்தை புசிக்கிறவர்களுக்கும் இரத்தமாகிய அவருடைய பானமாகிய திராட்சரசமாகிய இரத்தத்தை புசிக்கிறவர்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இந்த திருவிருந்து நிலையான வாழ்வுக்கு ஒரு அடையாளம். யாரெல்லாம் நம்ம திருவிருந்து எடுக்கிறோமோ நமக்கெல்லாம் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. திருவிருந்து எடுக்க வரும்பொழுதுதான் நம்முடைய சிந்தனை எப்படி தான் இருக்கணும்? நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நம்ம நிலையான வாழ்வு உண்டு, ஆண்டவருக்கு நிலையான வாழ்வை தந்திருக்கிறார், தருவார், தந்திருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இரண்டாவதாக திருவிருந்து ஒரு நல்ல உறவுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:17 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் ஒரே அப்பமும் சரீரமாய் இருக்கிறோம். ஆண்டுடைய திருச்சரீரம் ஒரே அப்பம். அப்போ நாம் எல்லாம் என்ன செய்யறோம்? ஒரே அப்பத்தை அப்பத்தை புசிப்பதற்காக என்ன செய்யறோம்? பங்கு பெறுகிறோம். நம்ம எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது நாம எல்லாம் யாரு? ஆணுடைய திரு சரீரத்தை நாம் பங்கு போடுவதற்காக, அதில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். இந்த திருவிருந்தானது நல்ல ஒரு உறவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த மனுக்குலத்தில் ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சோன்னு என்ன ஆச்சுது? அவங்க ஆண்டவரிடமிருந்து, இறைவனிடமிருந்து அவங்களுக்கு என்னது? அவங்களுக்கு ஒரு பிரிவினை வந்த இடத்துல ஒரு பிரிவு வந்தது. இயற்கையிலிருந்து ஒரு பிரிவு வந்தது. அப்போ ஆண்டவர் பிதா என்ன செய்ய? தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே என்ன செஞ்ச? ரத்தத்தை சிந்தி அந்த நம்மெல்லாம் கொஞ்சம் பாவ மன்னிப்பை கொடுத்தார். அப்போ இந்த திருவிருந்து ஒரு நல்ல உறவுக்கு அடையாளம். நமக்கும் பாவத்தினால, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவெளி வந்தது. பிதா அவருடைய குமாரனை அனுப்பி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்ச? பாவ மன்னிப்பை கொடுத்து நம்ம எல்லாரும் ஒரே ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அப்போ இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள்லாம் என்ன செய்யணும்? நல் உறவு இருக்க வேண்டும். வீட்டில் இருந்து நற்கரணைக்கு வரும்போது நம்ம எப்படி வர்றோம்? வீட்டில இருந்து நற்கரணை ஆராதனைக்கு பங்கு பெற வருகிறோம். ஆண்டுடைய நற்கரணை ஆராதனையில் பங்கு பெற்று அவருடைய அப்பத்தையும் திராட்சத்தையும் பானம் வருகிற நாம் எப்படி வரணும்? பரிசுத்தமாக வரணும். இந்த திருவிருந்து நல் உறவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. நான் வீட்டில் எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் நல்ல ஐக்கியமாய் அன்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் அன்பாக இருக்கணும், அடுத்து பக்கத்து வீட்டில் அன்பாக இருக்கணும், அப்புறம் தெருவில் அன்பாக இருக்கணும், சமுதாயத்தில் அன்பாக இருக்கணும். நல் உறவு வேண்டும். இந்த நல் உறவு நம்ம 251 கீர்த்தனை கர்த்தரின் பந்தியில் வா, அந்த பாட்டு வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? அந்த பாட்டு எழுதுனது யாரு? பாட்டு வந்தது தெரியும்ட்டீங்க. பாட்டை எழுதுனது அவர் உபதேசியார், மரியான்கிற ஒரு உபதேசியார். அவர் பேர் மரியான். அந்த மரியான் இந்த 7000 மதுரை பக்கத்தில், மதுரை போகிற வழி தானே, 7000 பண்ணைங்கிற ஒரு ஊரில் சபை ஊழியராக இருக்கும் பொழுது அங்கே திருவிருந்து நடப்பு இருக்குது. இப்போ நம்ம நினச்ச உடனே திருவிருந்து 1ஆம் தேதி திருவிருந்து, ஏதாவது ஒரு புனித ஏதாவது ஆணுடைய சீசர்கள் ஏதாவது பிறந்தால் நினைவு நாள் வந்து அங்கே திருவிருந்து, முக்கியமான நாட்களில் திருவிருந்து அப்படின்னு சொல்லி இப்போ திருவிருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெள்ளிக்கிழமை திருவிருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பழைய காலத்தெல்லாம் ஒரு திருவிருந்து கொடுக்கணும்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் என்ன செய்வாங்க? திருவிருந்து கொடுக்குற நாட்கள் உண்டு. அப்போ அந்த மரியான் உபதேசியார் சபை ஊழியராக இருக்கும் பொழுது அவங்க 3 மாதம் கழித்து அவங்க ஊரில் ஆலயத்துலேருந்து திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து எதுக்கு அடையாளம்? நல்ல உறவுக்கு அடையாளம். அப்போ அந்த ஆலயத்தில் ஒரு மூப்பர், அவர் பேர் ஞான பிரகாசங்கிற ஒரு மூப்பர். அவருக்கும் அந்த சபை ஊழியருக்கும் என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. இந்த ஞான பிரகாசம் மூப்பர் ஆலயத்திற்கு வரவே இல்லை. சபை ஊழியர் போய் அப்போ போய் சொல்கிறார், ஆலயத்துக்கு வாங்கன்னு. அவர் கண்டுக்கிடவே இல்லை. இன்றைக்கு திருவிருந்து வருது, அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? ஐக்கியமாக வரணும். ஏன்னா அவர் இந்த மரியான்கிற சபை ஊழியர் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர், கர்த்தருக்கு பயந்த ஒரு ஊழியக்காரர், சபை ஊழியக்காரர்ல சபை ஊழியர். அப்போ மறுநாள் வந்தது, ஞாயிற்றுக்கிழமை வந்தது, குருவாளர் ஆலயத்துக்கு வந்தாச்சு, மணி ஃபர்ஸ்ட் பெல் அடித்தாச்சு.
ஊரில் வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளாக நினச்சிக்கிறாங்க ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யார் வரல? ஞானப்பிரகாசங்கிற மூப்பர் வரலை. பார்த்துக்கிட்டே இருக்காரு. குருவானவர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நற்கரண ஆராதனை, எல்லாரும் வரணுமே, இவர் வரலையேன்னு சொல்லி இணைஞ்சார், நேராக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு வாசல்ல போய் கூப்பிடுறார், திருவிருந்துக்கு வாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம்? சரி, வாசல் வர வந்துட்டானேன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அதுக்காக வருவோம், அப்படி தானே? அவர் கதவே திறக்கலை, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நான் திருவிருந்துக்கு வர முடியாது அப்படின்ட்டார். இவர் என்ன சின்ன ஒன்றுமே புரியலை. அவர் யாருக்கும் நல்லா வயலின் வாசிக்கிறவராம். அந்த வயலின் வாசித்து தான் அந்த பாட்டை முதலாவது பாடினாராம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வான்னு சொல்லி அந்த பாட்டை அந்த வயலின் வாசித்து அப்படியே பாடினாராம். அந்த பாட்டை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள அவரால் என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை. நேராக வந்து மன்னிப்பு கேட்டு திருவிருந்து எடுத்தார். அப்போ அந்த திருவிருந்து எதற்கு அடையாளம்? நல்ல உறவுக்கு அடையாளம். நாம் எப்படி இருக்கிறோம்? திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள உறவு இருக்கிறதா? திருச்சபையில் உறவு இருக்கிறதா? குடும்பத்திலே உறவு இருக்கிறதா? சமுதாயத்திலே நல்ல உறவு இருக்கிறதான்னு சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக திருவிருந்து நமக்கு நிலையான வாழ்வை தருகிறது. இரண்டாவது, திருவிருந்து நல்ல உறவு, நல்லுறவை நமக்கு கொடுக்கிற அடையாளமாக காணப்படுகிறது. அதே லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பாருங்க, அப்பத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது என்னை நினைவு கூறுங்கிறாரு. திராட்சரசத்தை எடுத்து கொடுக்கும் போதும் என்னை நினைவு கூறுங்கள். நான் எப்படி உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறனோ அதே போல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க. அந்த அன்பின் அடையாளம் தான் என்னது? அந்த அன்பின் அடையாளம் தான் என்னது? திருவிருந்து. அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு மாதமும் நம் திருவிருந்தில் பங்கு பெறும்போது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? அன்பு வரணும். சுற்றி இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஏதோ ஏன்னா இந்த திருவிருந்து நமக்கு நிலையான வாழ்வை தருகிறது. திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் நல்ல உறவில் இருக்கணும்னு சொல்லி அதுதான் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த திருவிருந்து நமக்குள்ள வெறுப்பெல்லாம் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அப்படி தானே? திருவிருந்து நமக்குள்ளாக வெறுப்பு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு மனக்கசப்பான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் மாற்றுவது என்னது? இந்த திருவிருந்து. ஏன்னா திருவிருந்து நல்ல உறவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அவனுடைய திருப்பந்தியிலே ஒவ்வொரு மாதமும் பங்கு பெறுகிற நாம் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் என்ன செய்யணும்? நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. அப்படி தானே? 5 வரலும் நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டா ஏதாவது வேலை நடக்குமா? இந்த ஒரு விரல் சண்டை போட்டாலே ஒரு பொருளை பிடிக்க முடியாது. அப்படி தானே? அப்படியாக நாம் எல்லாரும் இணைந்து தான் என்ன செய்யணும்? அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம திருச்சபையராகிய நாம் இது வேற யாருக்கோ கொடுக்கப்படுகிற ஒரு வசனமாக நாம் பார்க்காதபடி நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வசனமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திருவிருந்தில் மாதம் பங்கு பெறுகிற நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதை யாரையுமே என்ன செய்ய முடியாது, நான் குற்றம் சொல்ல முடியாது. அப்படி தானே? நான் உங்களை பற்றி கையை காட்டினா விரலை காட்டினா என்னை பார்த்து 3 விரல் காட்டுன்னு சொல்லுதாங்க. சரிதானா? அப்போது நமக்கு நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம், நாம் எப்படி இருக்கிறோம். ஏன்னா திருவிருந்து நமக்கு நிலையான வாழ்வை தருகிறது. திருவிருந்து நமக்கு ஒரு நல்ல உறவை நமக்கு தருகிறது. இதற்கு அடையாளமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம், அந்த மரியான் உபதேசியாரை பாருங்க, அவர் இறங்கி போய் என்ன செஞ்சார்? அவரை கூப்பிட்டு வந்தார். அவர் கூப்பிட்ட உடனே அவர் என்ன செஞ்சார்? அவருடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு திருவிருந்தில் பங்கு பெற்றார். அப்போ திருவிருந்துனா அப்போ அப்படி ஒரு பரிசுத்தமான நினைத்த ஒரு நாட்கள். அப்படி தானே?
நான் சிறுவனாக இருக்கும்போது திருவிருந்து எடுக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாத்தையும் வெளியே, சின்ன பிள்ளைலாம் வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திடுவாங்க. நாங்கள் கதவு அந்த கதவு ஓட்ட இருக்கலாம் அதிலோடின்னு பார்ப்போம். இது எங்கள் ஆசாப் சார் வெளியே வந்து என்ன செய்வாங்க, பின்னாடி வரதை நாங்கள் பார்க்க மாட்டோமா? இல்லை என்ன நடக்கும் இப்படி பார்ப்போம். பின்னாடி வந்து என்ன செய்வாங்க, மண்டையில் கொட்டுவாங்க. அப்படி தான் நடந்தது திருவிருந்து. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் ஊர்லேயே நடந்த அப்படி தான். திருவிருந்து நாட்கள் சின்ன பிள்ளைகள் யாருமே உள்ளே இருக்கக்கூடாது. அந்த கடைசி பாட்டு திருவிருந்து முன்னாடி பாட்டு பாடும்போது எல்லாரும் ஏஞ்சி வெளியே போயிடணும். கதை எல்லாரும் போட்டுருவாங்க, ஜன்னல்லாம் பூட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் திருவிருந்து. அப்படி பயபக்தியாய் திருவிருந்தில் பங்கு பெற்ற நாட்கள். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயத்துக்காக நாம் பங்கு பெறுகிறோமா, இல்லை என்றால் உண்மையாகவே ஆண்டவர் காட்டின அந்த அன்பின் அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துவதற்காக பங்கு பெறுகிறோமா என்று நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக, இந்த திருவிருந்து நன்றி உணர்வுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபையில ஆதி முதற்கொண்டு, இந்த திருச்சபையில் ஆதி காலத்திலிருந்தே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நன்றி காணிக்கையாக அதை ஏறெடுத்தார்கள். எப்படி என்றால், ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணினார், அப்படிதானே? பலவிதமான பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். அதை நினைவு கூறும் விதமாகத்தான் அந்த திருவிருந்தில் ஜனங்கள் பங்கு பெற்றார்கள். கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், என்னுடைய வாழ்க்கையில பாவமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தார், உளையான சேற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்தார், அழிந்து போகிற சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் என்கிற ஒரு நன்றி உணர்வோடு தான் அந்த திருவிருந்தில் பங்கு பெற்றார்கள். இந்த நாளில் திருவிருந்தில் பங்கு பெறுகிற, மாதம் வந்து பங்கு பெறுகிற நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. அதில் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை, அந்த வசனமா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நிலைத்திருத்தல் அப்படின்னா ஆண்டவரை சார்ந்திருத்தல். அப்ப இந்த திருவிருந்து எதற்கு? ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும், அவரோடு நிலைத்திருப்பதன் அடையாளமாக தான் இந்த திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சார்ந்திருந்தோம் என்றால் நித்திய காலமாய் அவரோடு நாம் என்ன செய்வோம்? இருப்போம். நித்திய காலமாய் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இணைந்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் இருப்போம். ஆகவே இந்த திருவிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருள் கொடை. அந்த திருவிருந்து நமக்கு என்னெல்லாம் தருகிறது? முதலாவது நிலையான வாழ்வை தருகிறது, இரண்டாவது நல்ல உறவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது, மூன்றாவது நன்றி உணர்வு, அப்படிதானே? நன்றி உணர்வின் அடையாளம். ஏன்னா பலவிதமான பாவத்தில் சிக்கி இருந்த நம்மை ஆண்டவர் செஞ்சாரு, மீட்டெடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நம்மை மீட்டெடுத்தார். அவன் அடையாளமாக தான் இந்த திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் அதனுடைய உண்மையான ஒரு கருத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்படுவோம். திருவிருந்து நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் நாம் எப்படி இருக்கணும்? அவனுடைய பிள்ளைகளாக வாழுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.